மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன்சியாங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். $13,900 கோடி ரிங்கெட் வரியை இவ்வாண்டு வசூலிக்க அரசாங்கம் இலக்கு. ஊழல்வாதிகளை அரசாங்கம் பாதுகாக்கவில்லை, பாகுபாடின்றி நடவடிக்கை, பிரதமர் திட்டவட்டம். அதிகரிக்கிறது ஊக்க மருந்தளவு செலுத்தியோர் விகிதம், மேலும் தளர்வுகள் அறிவிப்பு. $13,900 கோடி ரிங்கெட் இவ்வாண்டு வசூலிக்கப்படவிருக்கும் வரிக்கு அரசாங்கம் வகுத்திருக்கும் இலக்கு அது. அவ்வகையில் இவ்வாண்டுக்கான வரி வசூலிப்பு கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு முந்தைய நிலைக்கு திரும்பும் என கணிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அரசின் அந்த இலக்கை ஆதரிக்கும் வகையில் உள்நாட்டு வருமான வரி வாரியம் பல்வேறு திட்டங்களை வரைந்துள்ளது. புதிய பொருளாதார துறைகளை கண்டறிவது, வெளிப்படையான பயனுள்ள ஆற்றல் மிக்க வகையில் வரிகளுக்கான சட்டத்தை வகுப்பது போன்றவை அதில் அடங்கும். அதேவேளை தொடர்ந்து சிறந்த செயல்திறனை கொண்டிருக்கவும் உள்நாட்டு வருமான வரி வாரியம் முனைந்திருக்கிறது. 2020 ஆண்டை காட்டிலும் 2021 ஆண்டில் வரி வசூலிப்பு 17 விழுக்காடு உயர்ந்தது. அதனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் 3.1 விழுக்காடு அதிகரித்துள்ளது. சைபஜயாவில் நடைபெற்ற 26ஆம் வரி நாள் கொண்டாட்டத்தில் பிரதமரின் உரையை நிதி அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் வாசித்தார். வேளையில் நாட்டின் வரி வசூலிப்பு விவேகமாகவும் வெளிப்படையாகவும் இருப்பதை உறுதி செய்ய புதிய அணுகுமுறைகள் அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்றன. அதன் அடிப்படையில் வரி அடையாள எண் TIN, வரி உடன்பாட்டுச் சான்றிதழ் TCC ஆகியவை அறிமுகப்படுத்தப்படும். எனவே அரசாங்க திட்டங்களை பெற விரும்பும் எல்லா வணிகர்களும் 2023 முதல் TCCயை கொண்டிருப்பது முதன்மை நிபந்தனைகளுள் ஒன்றாக விதிக்கப்படும் என பிரதமர் தெளிவுபடுத்தினார். ஊழல்வாதிகளை அரசாங்கம் ஒருபோதும் தற்காக்காது. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என ஊழலில் ஈடுபடுபவர் எவராயினும் அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார். அவர்கள் நிரபராதியா குற்றவாளியா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் என மக்களவையில் பிரதமர் தெரிவித்தார். சில தரப்பினருக்கு மனநிறைவளிக்க குறிப்பிட்ட சிலர் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது அல்லது அரசாங்கத்தை ஆதரிப்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது போன்றவற்றை நடப்பு அரசாங்கம் ஒருபோதும் செய்யவில்லை. முன்பு அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் நடப்பு அரசாங்கத்தில் அவ்வாறு இல்லை என தாம் உறுதியாக கூறுவதாக மக்களவையில் உரையாற்றுகையில் பிரதமர் குறிப்பிட்டார். அரசாங்கம், எதிர்க்கட்சி, மக்கள் நிகராளிகள் என பாகுபாடின்றி நீதிமன்றத்தில் ஊழல் வழக்குகள் நடைபெற்று வருவதையும் அவர் காட்டினார். ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தயக்கமின்றி நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எழுப்பிய கேள்விக்கு டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் 2021 CPI ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் மலேசியாவின் சரிவு பற்றியும் கருத்துரைத்தார். தரவரிசையில் மலேசியாவின் பின்னடைவுக்கு ஊழல் மட்டுமே காரணமன்று, மாறாக மனித உரிமை விவகாரங்கள், குறிப்பிட்ட சட்டங்களின் அறிமுகம் போன்ற கூறுகளும் அதற்கு இடம் அளித்ததாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விளக்கினார். தேசிய ஊழல் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் செயல் திட்டங்கள் மீதும் நிர்வாக நடைமுறைகளை மேம்படுத்துவது மீதும் அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டையும் நம்பகத்தன்மையையும் அந்த ஆய்வில் இணைய மலேசியா எடுத்த முடிவு பறைசாற்றுகிறது. எனினும் நாட்டில் ஊழலை குறைக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் நீண்டகால அடிப்படையாக கொண்டவை. எனவே அதன் பலனை வரும் காலங்களில்தான் காண முடியும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விவரித்தார். மலேசிய குடும்பம் பொதுச் சேவை குடும்பம் எனும் உணர்வின் அடிப்படையில் மக்களுக்கான சேவை வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும். அவ்வகையில் பொதுச் சேவை நிர்வாகங்களில் புதிய சூழலையும் பொதுச் சேவை ஊழியர்களுக்கு புதிய தோற்றத்தையும் அளிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என பிரதமர் தெரிவித்தார்.
நிர்வாக நடைமுறை பழுவின்றி அரசாங்க சேவைகளை அனைவரும் எளிதாக பெறும் பொருட்டு மக்களை மையமாக கொண்ட சேவையளிப்பு முறை ஏற்படுத்தப்படும். அரசாங்க சேவையளிப்பு முறையில் பலவீனங்கள் காணப்படுவதை ஒப்புக்கொண்ட பிரதமர் அதனை விவேகமாகவும் ஆக்ககரமாகவும் வழங்கும் பொருட்டு அவ்வப்போது மேம்படுத்தப்படும் என உறுதியளித்தார். குறிப்பாக ரொக்கம், மானியம், எளிய கடன் போன்றவற்றை மக்கள் விரைந்து பெறும் வகையிலான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும். அரசாங்க நிறுவனங்கள் இடையே பணி குறுக்கீடுகள் களையப்பட்டு மக்களுக்கு தேவையான ஆக்ககரமான வகையில் சேவைகள் வழங்கப்படும் என்றும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உறுதிபட கூறினார். இவ்வேளையில் முகப்பு சேவைகளை உட்படுத்திய சேவை அளிப்புகளில் நிர்வாக நடைமுறைகள் குறைக்கப்பட்டு இலக்கவியல் தொழில்நுட்ப முறை அதிகரிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். அதற்காக மலேசிய இலக்கவியல் பொருளாதார நடவடிக்கை சட்டகம் மை டிஜிட்டல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டு வாக்கில் அரசாங்க சேவைகளில் 80 விழுக்காடு இலக்கவியல் முறையில் கையாளப்படும். இது அரசாங்க சேவைகளில் இலக்கவியல் உருமாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் மக்களுக்கான சேவைகளும் தரமுயர வழிவகுக்கும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நம்பிக்கை தெரிவித்தார். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷா 14ஆம் நாடாளுமன்றத்தின் 2ஆம் தவணைக்கான 4ஆம் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 12 சட்டங்களை அங்கீகரித்தார். மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ அசார் அசிசான் ஹாரூன் கூட்டம் தொடங்கும் முன் அதனை தெரிவித்தார். 2022 விநியோகிப்பு சட்டம், 2021 ஆழ்கடத்தல் விவகார சட்ட திருத்தம், சபா தற்காப்பு வழக்கறிஞர் அவசர சட்டம், 2021 நிதி சட்டம், கோவிட்-19 பெருந்தொற்றை களைவதற்கான தற்காலிக நடவடிக்கை சட்ட திருத்தம் ஆகியவற்றை மாமன்னர் அங்கீகரித்துள்ளார். மலேசிய அங்காசா வாரிய சட்டம், சிறு சொத்துரிமை சட்டம், குடியேறிகள் ஆழ்கடத்தல் தடுப்பு சட்டம், அரசியலமைப்பு திருத்தம், பதிப்புரிமை சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், மலேசிய சேமிப்பு காப்புறுதி கழக சட்டம் என திருத்தம் செய்யப்பட்ட சட்டங்களுக்கும் அவர் அங்கீகாரம் வழங்கியதாக தான் ஸ்ரீ அசார் குறிப்பிட்டார். தடையில்லா சாலை கட்டண முறைக்கு வானலை அடையாள தொழில்நுட்ப பயன்பாடு RFID நடப்புக்கு வந்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்குள் RFID தொழில்நுட்பம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் என பொதுப்பணி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். சாலை கட்டண வசூல் முறையை முழுமையாக மின்னியலாக்க தொடர்புடைய பங்குதாரர்களுடன் பேச்சுகளும் ஆய்வுகளும் நடைபெறுகின்றன. நாட்டில் இதுவரை 28 நெடுஞ்சாலைகளில் RFID சாலை கட்டண வசூல் முறை செயலாக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு கரை நெடுஞ்சாலையின் LPT1, LPT2 ஆகியவற்றில் ஜூன் மாதத்துக்குள் RFID முறை செயலாக்கப்படும் என டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்களவையில் கவனத்தை ஈர்த்த செய்திகள் தொகுப்பாக கடந்த ஆண்டு செம்பனை நடவின் வழி ஃபெல்டா நிலக்குடியேற்றக்காரர்கள் ஈட்டிய நிகர லாபம் 33 விழுக்காடு வரை அதிகரித்தது. அத்துடன் 2020ஆம் ஆண்டில் 3297 இருந்த அவர்களின் சராசரி மாத வருவாய் கடந்த ஆண்டு 4297 ரிங்கேட்டாக உயர்ந்ததாக பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். 2020இல் 2800 ரிங்கேட்டாக இருந்த ஒரு டன் கச்சா செம்பனை எண்ணெய் விலை இவ்வாண்டு 4400 ரிங்கேட்டாக அதிகரித்தது. ஃபெல்டா குடியேற்றக்காரர்களின் மாத வருவாய் உயர்வுக்கு வித்திட்டுள்ளது. கரிமம் சார் தொழில் நடவடிக்கைகள் மீதான சட்ட வரைவை சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சு தயாரித்து வருகிறது. அந்த சட்ட வரைவு இவ்வாண்டு இறுதியில் தயாராகும் என அமைச்சர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். அத்துடன் VCM தன்னார்வ கரிம சந்தைக்கென சிறப்பு வழிகாட்டியையும் அவ்வமைச்சு மேம்படுத்தியுள்ளது. வியட்நாம், சீனா, ஹாங்காங் ஆகியவற்றைச் சேர்ந்த பன்னாட்டு முதலீட்டாளர்களையும் உள்நாட்டு தொழில் முனைவர்களையும் இணைத்து முதலீட்டு கலந்துரையாடலை நடத்திய லப்வான் கழகத்தின் முயற்சியை தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சு வரவேற்றுள்ளது. கட்டுமானம், சுற்றுலா, தயாரிப்பு ஆகிய துறைகள் அதில் இடம்பெற்றுள்ளதாக துணை அமைச்சர் டத்தோ லிம்பான் ஹாங் தெரிவித்தார். 2021 2022 வரைக்குமான காலகட்டத்தில் 24 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீட்டை ஈர்க்க லப்வான் கூட்டரசு பிரதேசம் இலக்கிட்டுள்ளது.
டத்துஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயிட்டுக்கு பதிலாக மக்களவை புதிய துணைத் தலைவரை தேர்வு செய்யும் தீர்மானம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. கூட்ட நிர்வாக நிரலில் முதலாவது அம்சமாக இருந்த அந்த தீர்மானம் அடுத்த கூட்டத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக டத்துஸ்ரீ அசாலினா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி அறிவித்தார். எனினும் புதியவர் நியமிக்கப்படும் வரை டத்துஸ்ரீ அசாலினா தற்காலிகமாக அப்பொறுப்பை வகித்து வருகிறார். பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கிழக்கு கரை மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாளை நேரில் பார்வையிடுவார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில சிறப்பு உதவிகளையும் பிரதமர் அறிவிப்பார் என பிரதமர் துறையின் சிறப்பு பணிகளுக்கான அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் அஹ்மத் மக்களவையில் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு கருணை தொகை உள்ளிட்ட இணைய துயர் துடைப்பு உதவிகளை பிரதமர் அறிவிப்பார். நாட்டில் வெள்ள நிலவரம் குறித்து பேரிடர் நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையம் கடந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் கூட்டம் நடத்தி வருவதையும் டாக்டர் அப்துல் லத்தீப் சுட்டிக்காட்டினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நடவடிக்கைகளில் சுமார் 10,000 மீட்பு படை உறுப்பினர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இவ்வேளையில் கிளாந்தான், திரங்கானு, ஸ்லாங்கூர் ஆகியவற்றில் 26,142 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 7,386 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் 157 துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியிருக்கின்றனர். கிளாந்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,606 அதிகரித்தது. திரங்கானுவில் அந்த எண்ணிக்கை 17,522 உள்ளது. ஸ்லாங்கூரில் இதுவரை 14 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கிளாந்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட SPM தேர்வு எழுதுவோர் ஏப்ரலில் அந்த சோதனையை எழுதுவர் என கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ரசி ஜீடின் தெரிவித்தார். கோவிட்-19க்கு இலக்கானோருடன் சாதாரண தொடர்பில் இருந்ததற்காக மைஸ் ஜாத்ரா செயலியில் சம்பந்தப்பட்டவரின் நிலை மஞ்சள் நிறத்துக்கு மாற்றப்படாது. அவருக்கு கோவிட்-19 அறிகுறிகள் இருப்பின் பரிசோதித்துக் கொள்ள மைஸ் ஜாத்ரா செயலி வாயிலாக குறுஞ்செய்தி பெறுவர் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். இன்று முதல் அது நடப்புக்கு வருகிறது. மேலும் தொற்று கண்டவர்களுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக நினைவுறுத்தப்படும். அதன் அடிப்படையில் அவர்கள் சுய பரிசோதனையை மேற்கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். முன்னதாக மை SJ த்ரேஸ் எனும் புதிய அம்சத்தின் மூலம் சாதாரண தொடர்பு நிலையில் உள்ளவர்களை அடையாளம் கண்ட பின் மஞ்சள் நிறமாக மாற்றப்பட்டது. இதனிடையே மார்ச் 3 முதல் வெளிநாடுகளிலிருந்து 3 பயணத்தடங்களின் வழி மலேசியா வந்தடையும் சுற்றுப்பயணிகள் RTK சுய பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டியதில்லை. VTL மலேசியா சிங்கப்பூர் வான் மற்றும் தரை வழித்தடம், LITB குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் செல்லும் லங்காவி சுற்றுலா திட்டம், OSC குறுகிய கால வணிக திட்டம் ஆகியவற்றின் கீழ் பயணிப்பவர்களுக்கு அந்த தளர்வு வழங்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் வழி சுற்றுப்பயணிகள் 2வது, 4வது மற்றும் 6வது நாள்களில் கோவிட்-19 சுய பரிசோதனையையும் 3வது, 5வது நாள்களில் சுகாதார மையங்களுக்கு சென்று RTK பரிசோதனையை மேற்கொள்ள அவசியமில்லை. குறிப்பிட்ட அந்த 3 பயணத்திட்டத்தை தவிர்த்து மற்றெல்லா சுற்றுப்பயணிகளுக்கும் கோவிட்-19 பரிசோதனைகள் வழக்கம் போல மேற்கொள்ளப்படும். நாட்டில் கோவிட்-19 தடுப்பூசியின் முதல் மருந்தளவை பெற்றுக்கொண்ட சிறார் எண்ணிக்கை 8,70,264 அதிகரித்தது. நேற்று வரை நாட்டில் உள்ள 5 முதல் 11 வயது வரையிலான சிறாரில் 24.8 விழுக்காட்டினர் முதல் மருந்தளவை பெற்றனர். நாட்டில் 62.3 விழுக்காட்டினர் அல்லது 1,46,60,956 பெரியவர்கள் ஊக்க மருந்தளவை பெற்றனர். 97.5 விழுக்காட்டு பெரியவர்கள் அல்லது 2,29,49,368 பேர் இரு மருந்தளவுகளையும் நிறைவு செய்தனர். 12லிருந்து 17 வயது வரையிலான 11 வயதினரில் 90 விழுக்காட்டினர் இரு மருந்தளவு தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். 93 விழுக்காட்டினர் அல்லது 28,96,290 பேர் முதல் மருந்தளவை பெற்றனர்.
இவ்வேளையில் நாட்டில் நேற்று 30,624 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தனர். அதேவேளை புதிதாக 23,100 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் மூலம் தொற்று கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 34,42,737 அதிகரித்தது. தொற்றுக்கு உள்ளான 186 பேர் 3ஆம் 5ஆம் நிலை பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றனர். எஞ்சிய 22,914 பேர் 1ஆம் 2ஆம் நிலை பாதிப்புக்கு உள்ளானவர்கள். 361 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை 193 பேருக்கு மூச்சுக்கருவி உதவி தேவைப்படுகிறது. இந்நிலையில் ஒமிக்ரான் திரிபு சிறாருக்கு தொற்றுவதற்கான ஆபத்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கோவிட்-19 தடுப்பூசி பெறாத சிறாரிடையே அந்த தொற்று அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சின் குடும்ப சுகாதார மேம்பாட்டு பிரிவு தலைமை துணை இயக்குனர் டாக்டர் நூர் ஷக்கீரா அவாய் கூறினார். நேற்று புதிதாக தொற்றுக்கு இலக்கான 23,100 பேரில் 3,600 பேர் 11 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார். அவர்கள் முதல் மற்றும் 2ஆம் நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 2 முதல் 6 வாரங்களுக்குள் அவர்களுக்கு பல்லுறுப்பு செயல் குறைபாடு MIS-C ஏற்படும். இதனால் பாதிக்கப்பட்ட சிறாருக்கு மூச்சு திணறல், காய்ச்சல் ஏற்படுவதுடன் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்க நேரிடும். இது மரணத்துக்கும் இட்டுச் செல்லும் என டாக்டர் நூர் ஷக்கீரா எச்சரித்தார். சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி. இன்று சிவராத்திரி. நாள் முழுவதும் விரதமிருந்து சிவனடியார்கள் அரண் கூடிக்கொண்டிருக்கும் ஆலயங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். மாதங்கள் தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாத சிவராத்திரியே மகா சிவராத்திரி எனப்படுகிறது. அன்றைய நாள் பக்தர்கள் விரதமிருந்து இரவு கண் விழித்து சிவனை பற்றி சிந்தித்தும் அவர் தன்மையை பேசியும் பக்தர் சிவச்சிந்தனையை பெருக்குவர். சிவபெருமானுக்கு இன்று விடிய விடிய 4 கால பூசைகள் நடைபெறுவது சிறப்பு. சிவராத்திரியை பற்றிய தொன்மை கதைகளும் சில உண்டு. அவற்றில் முக்கியமானது திருவண்ணாமலையில் அடிமுடி காணாத அருட்பெரும் சோதியாய் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் இறைவன் காட்சியளித்த நாள் இதுவென கூறுவதாகும். அதன் காரணமாகவே சிவராத்திரியின் 3ஆம் கால பூசை மிக முக்கியமானதாக சிவன் அடியார்களால் வழிபடப்படுகிறது. அதுபோலவே சிவபெருமான் திருவுடலில் அன்னை உமையம்மை இணைந்து மாதுரு பாகனாக இறைவன் காட்சியளித்ததும் இந்த சிவராத்திரி அன்றே என்றும் கூறப்படுகிறது. இடர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த தருணத்தில் இறைவன் திருப்பாதம் பற்றி தேவார திருவாசகத்தால் அவர் புகழ் பாடி இன்னல்களில் இருந்து விடுபட பக்தர்கள் முனைந்திருக்கின்றனர். அதேவேளை தொற்று தடுப்பு நெறிகளையும் பக்தர்கள் வழுவாது கடைபிடிக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. Setiap keluarga Malaysia merupakan komponen penting. Cara mengekspresi jawapan yang sepenuhnya ke dalam Dewan Rakyat. Bawa ini supaya parlimen Peraturan nak celah beritahu saya. Ya, insyaAllah saya benar. Saya akan bagi amaran tidak mengganggu sesi perbahasan. tarik balik kenyataan itu. மீண்டும் இணைகிறோம். யுக்ரைனில் சிக்கிக் கொண்டிருந்த மலேசியர்களை வெளியேற்றும் நடவடிக்கை வெற்றி பெற்றது. யுக்ரைனில் உள்ள மலேசிய தூதரகத்தில் இன்னமும் பதிந்து கொள்ளாத மலேசியர்கள் போலந்தில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவுறுத்தினார். ரஷ்யாவின் படையெடுப்புக்கு இலக்காகி இருக்கும் யுக்ரைனில் சிக்கிக்கொண்ட மலேசியர்களில் 7 இன்று தாயகம் திரும்பினர். கீஃபில் பணியாற்றிய மலேசிய தூதரக அதிகாரிகள் 4, அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், அயல் நாட்டினர் 2, மாணவர் 1 என அந்த 7 இன்று மாலை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்தனர். பிரதமர் அவர்களை வரவேற்றார். யுக்ரைனிலிருந்து 11 பேர் மலேசிய அதிகாரிகளால் கடந்த சனிக்கிழமை வெளியேற்றப்பட்டனர். எஞ்சிய 3 மலேசியர்களில் 2 போலந்திலும் 1 ஜெர்மனியிலும் தங்கியிருக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் விவரித்தார். மலேசியர் நாகேந்திரன் தர்மலிங்கத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கும் மரண தண்டனையை அகற்ற கோரும் வழக்கின் தீர்ப்பை சிங்கப்பூர் முறையீட்டு நீதிமன்றம் பின்னர் அறிவிக்கப்படும் தேதிக்கு ஒத்திவைத்தது.
போதைப் பொருள் விநியோகிப்பு தொடர்பில் விதிக்கப்பட்டிருக்கும் மரண தண்டனை மீதான தீர்ப்பை சீராய்வு செய்யும் மனுவை நாகேந்திரன் தரப்பு கடந்த நவம்பரில் தாக்கல் செய்தது. நீதி அரசர் சுந்தரேஸ் மேனன் தலைமையில் 5 அடங்கிய அமர்வு முன் இன்று அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. மரண தண்டனையை ரத்து செய்வதுடன் நாகேந்திரனை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தவும் அவரின் வழக்குரைஞர் நீதிபதிகளிடம் கோரிக்கை விடுத்தார். குறளும் விளக்கமும். குறள் 873. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். தனியாக நின்று பலருடன் பகைமையை பாராட்டுவதை தவிர்க்க வேண்டும். அத்தகையோனை ஆணவம் பிடித்தவன் என கூறுவதை விட அறிவிலி என்பதே தகும் என எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.